வணக்கம். கரூர் துயர சம்பவம் இன்னைக்கு சிபிஐ விசாரணை 2வது நாளா டெல்லியில் நடந்திருக்கு. விஜய் போய் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதுல அடுக்கடுக்க நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுலயும் விஜய் முத நாள் பேசும்போது யதார்த்தமா கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டாரு. ஆனா இந்த தடவை கேட்ட கேள்விகள்லாம் அவர் கரெக்டான பதில் கொடுக்க முடியல. நிறைய முன்னுக்கு பின் முரணாதான் கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஆதவ அர்ஜுனா சொன்னதுக்கு இவர் சொன்னதுக்கு நிறைய முரண் இருந்திருக்கு. அதுலயே அதான் நிறைய கேள்வின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஏன் போலீஸார் இதுக்குள்ள போவேணாம், கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னு சொல்லியும் நீங்க ஏன் உள்ள போனீங்கன்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா, மேல இருந்து நீங்க தண்ணி பாட்டில தூக்கி கீழே போடும்போது அங்க என்ன நிலவரம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை ஏன் நீங்க பெருசா எடுத்துக்காம மறுபடியும் பேசிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கியமான காரணம் கரெக்டான நேரத்துக்கு போகாது. அதாவது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வர்றதெல்லாம் எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனா இவர் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் லேட்டா போயிருக்கிறாரு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த 6 மணி நேரம் அவர் லேட்டா போகலன்னா அவ்வளவு கூட்டம் வரவும் போறதில்ல, இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க போறதில்ல. ஆனா அந்த கேள்விக்கு நீங்க ஏன் கரெக்டான டைமுக்கு போகல, 6 மணி நேரத்துக்கு மேல லேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் பெரிய உருட்டு. 2026 ஒரு பெரிய உருட்டு. இது யாருக்கு தெரியாத விஷயம் மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல இருந்து அதாவது நாமக்கல்ல இருந்து கரூர் போற சாலையில நிறைய வளைவுகள் இருந்தது, அதனால எங்களால வேகமா போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிபிஐ விசாரிக்கிறோம், இதெல்லாம் கேட்காம விசாரிக்காமையா பண்ணிருப்பான். கரூர்ல இருந்து எவ்வளவு தூரம் நாமக்கலுக்கு பஸ் எவ்வளவு நேரத்துல போவோம், எத்தனையோ பஸ் போய் வந்துட்டு இருக்கு, அது கூட தெரியாம அவங்க விசாரணை அவங்க எல்லாமே முன்கூட்டியே விசாரணை பண்ணி வச்சுட்டு தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இது புதுசா ஒரு உருட்டு இருக்கிறாரு. டோட்டலா லாக் ஆயிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் மேலையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.